தனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் துரைமுருகன் டான் பாஸ்கோ பள்ளியில் தனது மனைவி சாந்தகுமாரி, மகன் கதிர் ஆனந்த் ஆகியோருடன் வாக்களித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் வழக்கம் போல மக்கள் பெரும் ஆதரவு தருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியது போல களத்தில் வெற்றி எதிரொலிக்கும் என்றார். மக்கள் மாற்றத்தை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டதாக அவிநாசி தொகுதி வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள சாலையூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு குறித்து வாக்குச்சாவடி முகவர்களை சந்தித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு வாக்கு செலுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இங்கே அவிநாசி பகுதியிலும் கூட ஒரு நல்ல வாக்குப்பதிவு, நான் எல்லா போகிற இடத்துல ஒரு பெரு எழுச்சியோட மக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாமே ஒரு ஆரவாரத்தோடு வாக்குப்பதிவான நடந்து கொண்டு. நன்றி அண்ணா. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வாக்களித்தார். ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் களமிறங்கியுள்ள கே.சி. வீரமணி தொகுதிக்குட்பட்ட புல்லானேரி அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு மையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் தண்டுபத்து கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளியில் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள கோவிந்தாபுரத்தில் அமைச்சர் ஐ. பெரியசாமி மனைவியுடன் வந்து வாக்கினை பதிவு செய்தார். திண்டுக்கல் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் வாக்களிக்க வேண்டிய பொத்தானை அழுத்துவதற்கு பதிலாக அருகிலிருந்த சிக்னல் லைட்டை அழுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் அதிகாரியை உதவிக்கு அழைத்த அவர் அவர்கள் கூறிய வழிகாட்டுதலின்படி பொத்தானை சரியாக அழுத்தி வாக்களித்தார். வாக்களித்ததற்கான பீப் சவுண்ட் வந்ததை அடுத்து அவர் அங்கிருந்து சென்றார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வாக்குச்சாவடி மையத்தில் தாவேகா வேட்பாளர் பிரபுவை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்டியணைத்து ஆரத் தழுவினார். கம்பன்பள்ளியில் வாக்குப்பதிவை பார்வையிட்ட சீமான் வெளியே வந்தபோது எதிரே வந்த தாவேகா வேட்பாளர் பிரபுவை சந்தித்து அன்பை பரிமாறிக்கொண்டார். திருப்பத்தூர் அருகே வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு செய்ததை வீடியோ எடுத்து வெளியிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். சக்தி பிரபா என்ற இளைஞர் திருப்பத்தூர் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் வாக்குப்பதிவு செய்வதை செல்போனில் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து கந்திலி காவல் நிலைய காவலர்கள் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மனைவியுடன் வந்து வரிசையில் நின்று வாக்களித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பொள்ளாச்சி ஜெயராமனும் கிணத்துக்கடவு தொகுதி அதிமுக வேட்பாளர் தாமோதரனும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் புனித மைக்கேல் மேல்நிலைப் பள்ளியில் வாக்களித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நத்தம் விஸ்வநாதன் வேம்பார்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்களித்தார். தமிழகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்றும் வடக்கு மண்டலத்தில் 41 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும் அமைச்சர் ஏவாவேலு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளரான அவர் தனது சொந்த கிராமமான சேக்கூடலூர் கிராமத்தில் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார். தனது வாக்கை வேறு ஒருவர் செலுத்திவிட்டதாக புகார் கூறி நடிகை அக்ஷயா ஹரிஹரன் வீடியோ வெளியிட்டுள்ளார். என்கிட்ட வந்து செகண்ட் நேம் என்ன, உங்கள் செகண்ட் நேம் என்னன்னா ஹரிஹரன் சொல்கிறேன், எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் ஆன் த பேப்பர், ஆனால் ஃபோட்டோ மட்டும் வேறு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டிருக்கணும்ல உங்கள் செகண்ட் நேம் என்னன்னு கேட்டிருக்கணும். அவங்களோட ஆதாரில் வந்து நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். எதுவுமே செக் பண்ணாமல் எப்படி வந்து அந்த அவங்கள ஓட்டு போட விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த பகுதியில் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். வேங்கைவயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் தங்கள் கிராமத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட தங்கள் கிராமத்தைச் சேர்ந்த 3 பேரை குற்றவாளிகளாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருப்பதாகவும் கூறி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். வேங்கைவயலில் 67 வாக்காளர்கள் உள்ள நிலையில் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு வாக்காளர் அதே கிராமத்தைச் சேர்ந்த வெளியில் வசிக்கக்கூடிய 4 பேர் என மொத்தம் 5 பேர் மட்டும் தங்களது வாக்கை பதிவு செய்துள்ளனர்.
திருப்பூரில் தேர்தல் காரணமாக பிரியாணி விற்பனை களை கட்டியது. ஏராளமான பனியன் தொழிலாளர்கள் இங்கு வசிக்கும் நிலையில் வாக்களித்துவிட்டு பிரியாணியுடன் விடுமுறையை கழித்தனர். இதனால் பல்வேறு கடைகளில் பிரியாணி வாங்க கூட்டம் அலைமோதியது. சிறு குழந்தையாக பெற்றோருடன் வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்து சென்ற நிலையில் தற்பொழுது முதல் முறை வாக்களித்தது புதிய அனுபவமாக இருந்ததாக கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் வாக்களித்த கல்லூரி மாணவி கிருத்திகா தெரிவித்துள்ளார். சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா கூட வந்திருப்போம், பட் போட முடியல. இப்போ அவங்க கூட போடுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ஜனநாயக கடமை ஆற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு. கரூரில் 99 வயது மூதாட்டி தனது பேரக்குழந்தைகளுடன் வந்து ஆர்வமாக வாக்களித்தார். பிள்ளைப்பாளையத்தைச் சேர்ந்த 99 வயது மூதாட்டி ஆண்டாள் தள்ளாத வயதிலும் சின்னாண்டாங்கோவில் கீழ்ப்பாக்கம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு தனது பேரக்குழந்தைகளுடன் சென்று வாக்களித்தார். ராமநாதபுரத்தில் 2 புதுமண தம்பதிகள் மணக்கோலத்துடன் சென்று வாக்களித்தனர். சித்தநாதன், விஷாலி மற்றும் ஜெயவீர கார்த்தி சிவசங்கரி ஆகியோருக்கு காலையில் திருமணம் நடைபெற்றது. அதையடுத்து தாலி கட்டிய கையோடு மணக்கோலத்துடன் தங்களது ஜனநாயக கடமையாற்றினர். உளுந்தூர்பேட்டையில் புதுமண தம்பதியர் திருமண கோலத்துடன் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தனர். சந்துரு மற்றும் திவ்யா என்ற அவ்விருவரும் திருமணம் முடிந்த கையோடு திருமண அலங்காரத்துடன் சென்று வாக்களித்தனர். பூந்தமல்லி தொகுதியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் வந்து வாக்களித்தார். சம்பரப்பாக்கம் ஊராட்சி முன்னாள் தலைவரான படஞ்சூர் வின்சென்ட் தேர்தல் பரப்புரையின் போது கால்வாயில் தவறி விழுந்து காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்து பாப்பான் சத்திரத்துக்கு வந்த அவர் வாக்களித்துவிட்டு மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக நிர்வாகிகள் வாக்களிப்பவர்களுக்கு QR கோடு கொண்ட கூப்பன் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தகவல் அறிந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு சென்று கூப்பன் வழங்கியவர்களை பிடித்து கூப்பன்களை கைப்பற்றினர். இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சமாதானப்படுத்தி கூப்பன்களை கைப்பற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் வாக்குச்சாவடி அருகே திமுகவினர் பரப்புரையில் ஈடுபட்டதாக கூறி அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாயுடுபுரம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி அருகே திமுக கூட்டணி கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் பரப்புரை செய்வதாகவும் குற்றம் சாட்டிய அதிமுகவினர் அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்த காவலர்கள் இருதரப்பையும் சமாதானம் செய்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் வாக்குச்சாவடி அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுகவினரை தட்டி கேட்ட திமுக நிர்வாகி மீது தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாற்றம்பள்ளி அடுத்த புதுப்பேட்டை அம்மனாங்கோவில் பகுதியில் அதிமுகவினர் வாக்குச்சாவடி மையத்திற்கு அருகிலேயே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதை திமுக நிர்வாகி சோமு தட்டி கேட்டதால் ஆத்திரம் அடைந்த அதிமுகவை சேர்ந்த விநாயகம் மற்றும் அவரது 2 மகன்கள் அவரை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சோமு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கரூர் தொகுதியில் பணத்தையும் தாண்டி வாக்காளர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி பரிசுகள் கொடுப்பதாக தாவேகா வேட்பாளர் மதியழகன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தொகுதி வரைக்கும் பணத்தை தாண்டி வெள்ளி மற்றும் தங்கம் கொடுத்து கொண்டிருப்பதாக தகவல். எந்த தங்கத்தை கொடுத்தாலும் எங்கள் தளபதி என்ற சிங்கத்தை வெல்ல முடியாது என்பதை கூறிக்கொண்டு மே 4 அன்று அங்க தலைவர் தளபதி அவர்கள் தமிழக முதலமைச்சராக அரியணையில் ஏறுவது உறுதி என்பதை கூறிக்கொள்கிறேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதானதால் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட நேஷனல் ITIயில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பழுது காரணமாக சுமார் 20 நிமிடம் வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கியது. அதேபோன்று மருதடி வாக்குச்சாவடியிலும் பாலையூர் வாக்குச்சாவடியிலும் 1 மணி நேரம் தாமதமானது. குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வஞ்சினாபுரம் கிராமத்தில் 45 நிமிடம் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது.
சென்னை மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் வளைகாப்பு முடிந்த கையுடன் கர்ப்பிணி பெண் ஒருவர் வாக்களித்தார். முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த கீர்த்தனா என்ற கர்ப்பிணி பெண் வளைகாப்பு முடிந்த கையுடன் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். தேனி மாவட்டம் மேகமலை காப்பகத்தில் உள்ள வெள்ளிமலை கிராமத்தில் வெறும் 5 வாக்காளர்களுக்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக வாக்குச்சாவடியில் 4 பேர் மட்டுமே வாக்களித்தனர். 9 பேர் கொண்ட தேர்தல் குழுவினர் 70 கிலோமீட்டர் பயணித்துச் சென்ற நிலையில் ஒருவர் மட்டும் வராததால் 100% வாக்குப்பதிவு என்ற இலக்கு நழுவியது. மாலை 6 மணி வரை அதிகாரிகள் காத்திருந்தும் பயனில்லாமல் போனது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட குமலன்குட்டை மாநகராட்சி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர் ஒருவரின் வாக்கை வேறு ஒரு நபர் செலுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தினேஷ் என்பவர் வாக்குப்பதிவு செய்ய வாக்குச்சாவடிக்கு சென்றபோது அவரின் பெயரில் ஏற்கனவே ஒருவர் வாக்குப்பதிவு செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து இளைஞர் வாக்குச்சாவடி அதிகாரிகளிடம் முறையிட்டதை அடுத்து காவல்துறையினர் உடனடியாக ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளிக்க அறிவுறுத்தியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடக்கு பனையூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த 146வது வாக்குச்சாவடி மையத்தில் கள்ள ஓட்டு போடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாவேக்கு ஆதரவாளர் என கூறப்படும் காளிதாஸ் என்பவர் ஏற்கனவே தனது வாக்கை பதிவு செய்திருந்த நிலையில் பின்னர் தனது தாயை அழைத்து வந்து அவருக்கு பதிலாக மீண்டும் வாக்களித்துள்ளார். வாக்குச்சாவடி அதிகாரிகள் காளிதாஸை தடுத்து நிறுத்த முயன்றபோது அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது. இந்த பரபரப்பை தொடர்ந்து அந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மச்சுவாடியில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை வாக்குச்சாவடி வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்தது. வாழைமர தோரணம், தென்னங்கீற்று, செவ்வந்திப்பூ என அலங்கரிக்கப்பட்ட மையத்தில் குளுமையான சூழலில் மக்கள் வாக்களித்தனர். சக்கர நாற்காலியில் வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்கள் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்ட பிங்க் வாக்குச்சாவடியில் புடவை அணிந்த பெண் ரோபோ கையில் ரோஜா பூக்களுடன் வாக்காளர்களை வரவேற்று தமிழில் பேசியது. இதேபோல வேலூரில் உள்ள வேலம்மாள் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த மாதிரி வாக்குச்சாவடிகளில் ரோபோ மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு தொப்பி வழங்கப்பட்டது. கடலூரிலும் வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுக்கு ரோபோ மூலம் பூக்கள் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேர்தலில் வாக்குப்பதிவு செய்ய சொந்த ஊர் செல்வதற்காக திண்டுக்கல் பேருந்து நிலையம் வந்த மக்கள் பேருந்து கிடைக்காததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போதுமான பேருந்து வசதி இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டதாக அவர்கள் குற்றஞ்சாட்டினர். இதேபோன்று நாகை பேருந்து நிலையத்திலும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். சென்னை திருவான்மையூரில் பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமாரிடம் முறையிட்டனர். கொட்டிவாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக தனது காரில் சென்றபோது திருவான்மையூர் பேருந்து நிலையம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சரத்குமார் காரில் இருந்து இறங்கி அங்கு சென்று பார்த்தபோது பேருந்துக்காக வெகுநேரம் காத்திருப்பதாக அவரிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து நிலைமையை போக்குவரத்து காவலர்களிடம் எடுத்துரைத்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். சென்னை மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட வலசரவாக்கத்தில் நடிகர் யோகி பாபு வரிசையில் நின்று வாக்களித்தார். தேர்தலை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்த மக்களால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கோவையிலிருந்து சென்னை, திருப்பதி இன்டர்சிட்டி ரயில்களில் பொதுமக்கள் முண்டியடித்து ஏறினர். போதிய இடம் இல்லாத நிலையில் படியில் நின்றபடி பயணித்தனர். முன்னதாக ஓடும் ரயிலில் ஏற முயன்ற பெண் ஒருவர் நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையில் தவறி விழுந்தார். நல்வாய்ப்பாக அவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். பின்னர் அதே ரயிலில் பயணம் செய்து வாக்களிக்க புறப்பட்டார். வாக்காளர்கள் செல்போன்களை பாதுகாக்க முறையான ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் வாக்களிக்க வந்த மக்கள் செல்போன்களை எங்கு வைப்பதென்று தெரியாமல் அவதிக்குள்ளாகினர். வாக்குச்சாவடி மையத்தில் தலைமை காவலருக்கு கத்திக்குத்து விழுந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி மையம் ஒன்றில் தலைமை காவலரை கத்தியால் குத்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார். பொறையார் ஜமாலியா நடுநிலைப்பள்ளியில் பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலர் விக்னேஷ் என்பவரை காட்டுச்சேரியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான பிரபாகரன் கத்தியால் குத்தியிருக்கிறார். இதனையடுத்து தலைமை காவலர் விக்னேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கத்தியால் குத்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான பிரபாகரனை காவலர்கள் கைது செய்தனர். புதுக்கோட்டை
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அடிப்படை வசதிகள் கேட்டு கிராம மக்கள் வாக்களிப்பை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெற்குப்பம் ஊராட்சி குடுவையூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தங்கள் பகுதிக்கு குடிநீர், சாலை வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பலமுறை மனு அளித்திருந்தனர். புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காததால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து 150க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே வாக்குச்சாவடி மையம் இடமாற்றம் செய்யப்பட்டதால் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். வத்தலகுண்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கம்போதி நாயக்கன்பட்டி கிராமத்தில் சுமார் 450 வாக்காளர்கள் உள்ளனர். இந்நிலையில் வாக்குச்சாவடி மறுசீரமைப்பின் போது கம்போதி நாயக்கன்பட்டி கிராம மக்களுக்கு கீழ அச்சனம்பட்டியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த கம்போதி நாயக்கன்பட்டி கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வெள்ளையன்கோன்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடி மையம் அருகே 200 மீட்டருக்குள் கட்சி நிர்வாகிகள் நின்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறி தடியடி நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்ட எஸ்பி தலைமையில் வந்த அதிரடிப்படை போலீசார் அங்கு லேசான தடியடி நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 1.5 மணி நேரத்திற்கு மேல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேவனூர் ஊராட்சியில் வயதான வாக்காளர்களை சக்கர நாற்காலியில் வாக்குப்பதிவு மையத்திற்கு அழைத்து வந்தனர். மாற்றுத்திறனாளி வாக்காளர்களையும் வீடு வீடாக தேடி சென்று அழைத்து வந்து ஓட்டுப்போட செய்தனர். தேனியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் ரஞ்சித் சிங், திமுக எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் மற்றும் வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். அரியலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் தாமரைக்குளம் பள்ளியில் வாக்களித்தார். கோவை அரசு கலைக்கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தனது மனைவியுடன் சென்று வாக்கு செலுத்தினார். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தாரிகா சல்மான் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் வாக்களித்தார். கருங்கல் மூசாரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் வாக்களித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் வாக்கு செலுத்தினார். தெலுங்கன்குடிகாடு கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் வாக்களித்தார். வாக்களிப்பதற்காகவே சொந்த ஊருக்கு வந்ததாகவும் முதல் முறை ஜனநாயக கடமையை ஆற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கன்னியாகுமரியில் முதல் முறை வாக்களித்த கல்லூரி மாணவி தெரிவித்துள்ளார். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். மதுரையில இருந்து எனக்கு கஷ்டப்பட்டு இங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடணுன்றதுனால இங்க வந்தேன். நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள அத்திப்பாடி வயல் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் பிருந்தா தம்பதி திருமணம் முடித்த கையோடு வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தனர். இதேபோன்று நாகர்கோவிலில் கணவருடன் மணக்கோலத்தில் வந்த புதுப்பெண் சவிதா, வேலூர் தொரப்பாடியில் மனைவியுடன் வந்த புது மாப்பிள்ளை கணேஷ் ஆகியோரும் வாக்குப்பதிவை பதிவு செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புதுமண தம்பதியான பாஸ்க் தும்பிப்பாடியிலும் நந்தினி திண்டமங்கலத்திலும் வாக்களித்தனர். தமிழகம் முழுவதும் ஜனநாயக கடமையை ஆற்ற புதுமண தம்பதியினர் மாலையும் கழுத்துமாக வந்து வாக்களித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட தண்டலம் ஆர்சி மேல்நிலைப் பள்ளியில் சக்திவேல், ஜெயலட்சுமி தம்பதியினர் மணக்கோலத்தில் வாக்களித்தனர். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொலிச்சலூரைச் சேர்ந்த தினேஷ்குமார், புவனேஸ்வரி புதுமண தம்பதியினர் பொலிச்சலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்த வெங்கடேசன், கோகிலா தம்பதியினர் திருமணம் முடிந்தவுடன் தாலி கட்டிய கையோடு வாக்களித்தனர். சிவகங்கை மேலவாணியங்குடியைச் சேர்ந்த ஹரிஹரசுதன், மேனகா தம்பதி திருமணம் முடிந்த கையோடு அருகிலுள்ள பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் ஜனநாயக கடமையாற்றினர். நடக்க சிரமப்பட்டவர்கள் சர்க்கர நாற்காலியில் அழைத்து செல்லப்பட்டனர். முதியவர்களுக்கு துணை ராணுவ படையினர் உதவினர். தேர்தல் நாளில் ஒரு சில பகுதிகளில் வேறு நபர்கள் வாக்கினை பதிவு செய்ததாக புகார்கள் எழுந்தன.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்றத்துக்குட்பட்ட கோத்தகிரி பகுதியில் முதல் முறையாக வாக்கு செலுத்த வந்த வாக்காளரின் வாக்கை ஏற்கனவே யாரோ ஒருவர் செலுத்தி இருந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். கோத்தகிரி அரசு பள்ளியில் உள்ள 69வது எண் வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த சூர்யா என்ற இளைஞர் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்கு செலுத்த முயன்ற போது அவரது வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் கூறியதால் அவர் வாக்குவாதம் செய்தார். நான் இங்கே ஓட்டு போடலான்னு வார்டு நம்பர் 69க்கு இங்கே ஓட்டு போடலான்னு வந்தேன். வந்து லைனில் நின்று உள்ளே போய் ஓட்டு போடலான்னு போனால் அவங்க என்னோட ஓட்டு ரெடி எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஓட்டு வந்து ஆல்ரெடி யாரோ போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி போட்டாங்க, யார் போட்டாங்கன்னு தெரில. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதிக்குட்பட்ட தேசூர்பாளையம் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி தாவேக பூத் ஏஜென்ட்டை அதிமுகவினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கண்ணாடியை மறந்துவிட்டு வந்ததால் மூதாட்டி ஒருவர் தனது மகனை உள்ளே அழைத்துச் சென்று வாக்களிக்க முயன்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தாவேக பூத் ஏஜென்ட்டை அதிமுகவினர் அடித்து வெளியேற்றியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக தண்டராம்பட்டு காவல் நிலையத்தினர் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி மாற்றப்பட்டதால் பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னை அருகே உள்ள பாலைக்குப்பம் பகுதியில் இருந்த வாக்குச்சாவடி மையம் ஊருக்குள் உள்ள அரசு பள்ளிக்கு மாற்றப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த பாலைக்குப்பம் பகுதி மக்கள் ஊருக்குள் சென்று வாக்களிக்க மாட்டோம் என்று கூறி கருப்பு கொடிகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வாக்குச்சாவடியில் கத்தியால் தாக்கப்பட்டதில் பெண் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. மேலக்கோட்டை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க நின்றிருந்த மாரிமுத்து என்பவர் மீது முன்விரோதம் காரணமாக பாலமுருகன் என்பவர் கத்தியை வீசியிருக்கிறார். அப்போது அந்த கத்தி தவறுதலாக அருகே இருந்த அமிர்தவள்ளி என்பவர் மீது விழுந்ததில் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து பாலமுருகன் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராம மக்கள் தங்கள் பகுதியில் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கிடந்த விவகாரத்தில் தங்கள் கிராமத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 67 வாக்காளர்களில் 5 பேர் மட்டுமே வாக்களித்தனர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் இளஞ்சியமங்கலம் மற்றும் கிடங்கூர் கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் கேட்டு தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நூருலாப்பேட்டை பகுதியில் உள்ள இஸ்லாமிய மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தாவேகாவினர் மற்றும் திமுகவினருக்கிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. வாக்களிக்கும் போது தாவேகாவினர் 10 பேர் ஒன்றாக வந்தால், கூட்டம் அதிகமாக வந்தால் வாக்களிப்பது எப்படி என்று திமுகவினர் கேள்வி எழுப்பியதால் திமுக தாவேகாவினருக்கிடையே கடும் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலாதேவி நேரில் விசாரணை செய்தார். பழனி அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் வாக்குச்சாவடி முன் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசி பெற்ற பின்னர் வாக்கு செலுத்தினார். பழனி அருகே உள்ள வரதமாநதி அணை அங்கன்வாடி மையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் அவர் வாக்கு செலுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளையூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தனர். பழம், பூ கொடுத்து வரவேற்றதால் வாக்காளர்கள் உற்சாகமடைந்தனர். இதேபோன்று வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைக்கப்பட்ட பசுமை வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுக்கு காய்கறி, செடிகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் கைக்குழந்தைகளுடன் நீண்ட வரிசையில் சென்று மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட பகுதிகளில் மலையாள மொழி பேசும் மக்கள் பிரத்யேக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காஞ்சிபுரத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் குடும்பத்துடன் சென்று மக்கள் ஆர்வமுடன் வாக்குகளை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதியில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடியில் சாறை சாறையாக சென்று மக்கள் வாக்களித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வாக்குச்சாவடி மையத்தில் திமுக வேட்பாளருடன் நுழைந்த அக்கட்சியினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. வள்ளிப்பட்டு கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் திமுக கூட்டணி வேட்பாளர் சையத் பாரூக்குடன் சிலர் நுழைந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் முன்னாள் எம்எல்ஏ சம்பத்குமார் உட்பட பலருக்கு காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுகவினர் மீது நடவடிக்கை கோரிய அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றதால் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பக்தர்கள் கூட்டம் இன்று வெறிச்சோடி காணப்பட்டது. ராமநாத சுவாமி கோவிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருவது வழக்கம். ஆனால் தேர்தல் காரணமாக பக்தர்கள் வராததால் கோவில், புண்ணிய தீர்த்த கிணறுகள், 4 ரத வீதி உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடின. வாணியம்பாடியில் தவைக்கவினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாவேகாவினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக அக்கட்சி வேட்பாளர் சையத் புர்கானுதீன் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தாவேகா பூத் ஏஜென்ட் சூர்யா மீது திமுக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியதாக சம்பவ இடத்திற்கு வந்த சையத் புர்கானுதீன் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். அப்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் தாவேகாவினர் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அக்கட்சியின் நகர செயலாளர் அஸ்லம் கைது செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் தொகுதியில் முதல் முறை வாக்காளர் ஒருவரின் வாக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்ததால் அவர் அதிர்ச்சி அடைந்தார். பத்ரா இருப்பு அருகே கூமாப்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் என்ற முதல் முறை வாக்காளர் ராமசாமிபுரம் அங்கன்வாடி மையத்தில் வாக்களிக்க சென்றார். அப்பொழுது அலுவலர்கள் அவரது ஓட்டு ஏற்கனவே பதிவாகிவிட்டதாக அவரிடம் கூறினர். ஏற்கனவே பதிவான ஓட்டை நீக்கிவிட்டு தனக்கு வாக்குப்பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டுமென சுரேஷ் கூறிய நிலையில் டெண்டர் பேலட் பேப்பரில் வாக்குப்பதிவு செய்ய அதிகாரிகள் அறிவுறுத்தினர். அதற்கு மறுப்பு தெரிவித்த சுரேஷ் வாக்களிக்காமல் திரும்பிச் சென்றார். வேலூர் மாவட்டம் சாத்கர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரம் கீழே விழுந்து சேதமானது. லாலாபேட்டையைச் சேர்ந்த ராகுல் என்பவர் கண் பார்வை குறைவு காரணமாக வாக்கு செலுத்திய பொழுது இயந்திரம் தவறுதலாக கீழே விழுந்தது. இதையடுத்து மாற்று இயந்திரத்தை கொண்டு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. இதன் காரணமாக அரை மணி நேரம் வாக்குப்பதிவு தடைபட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உன்னங்குளம் வாக்குப்பதிவு மையத்தில் மூதாட்டியின் வாக்கை பதிவு செய்ய முயன்ற வாக்குச்சாவடி தலைமை தேர்தல் அலுவலருடன் பாஜக வேட்பாளர் சிவக்குமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குளச்சல் தொகுதி பாஜக வேட்பாளர் சிவக்குமார் தனது வாக்கை செலுத்த பொதுமக்களுடன் வரிசையில் நின்றபொழுது வாக்குச்சாவடி தலைமை தேர்தல் அலுவலர் மூதாட்டியின் வாக்கை செலுத்த முயன்றதால் அவரை எச்சரித்து விரட்டி அனுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மனாங்கோவில் பகுதியில் வாக்குச்சாவடி மையம் அருகே வாக்கு சேகரிக்க முயன்ற அதிமுகவினர் திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டது. அம்மனாங்கோவில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி வாக்குச்சாவடி மையத்திற்கு அருகிலேயே அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த திமுகவினர் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை மீறி செயல்படுவது சட்டவிரோதம் என தெரிவித்து தட்டி கேட்டுள்ளனர். அதிமுகவினர் சிலர் திமுக உறுப்பினரை தாக்கியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனியில் முதன்முறையாக வாக்களிக்க வந்த கல்லூரி மாணவி ஒருவர் ஏமாற்றமடைந்தார். அவரது வாக்குரிமையை வேறொருவர் செலுத்தியதாக கூறப்படும் நிலையில் டெண்டர் வாக்கு முறையில் மாணவி தனது வாக்கை செலுத்திவிட்டு ஏமாற்றத்துடன் சென்றார். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறப்ப அந்த இங்க் வைக்கணும் எல்லாரும் ஆசையோட வருவாங்க. அந்த இங்க் கூட வைக்கல டெண்டர் ஓட்டு போட்டனால. டெண்டர் ஓட்டு போட்டு போங்க பாப்போம் சிசிடிவி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லல. சிவகாசி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்டோர் டிராக்டரில் ஒன்றாக சென்று தேர்தலில் வாக்களித்தனர். பூசாரிப்பட்டி கிராமத்தில் 3 கூட்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ள நிலையில் இவர்கள் மம்சாபுரம் வாக்குச்சாவடிக்கு டிராக்டரில் 3 தவணையாக பயணித்தனர். ஜனநாயக கடமையை நிறைவேற்றி மீண்டும் அதே டிராக்டரில் வீடு திரும்பினர். அவர் சேலை எடுத்தினாலும் என்ன எடுத்தாலும் எல்லாமே ஒன்று போல தான் எடுத்துவாப்புல. நகை துணி மணி சாப்பாடு முதற்கொண்டு சின்ன பிள்ளைகளுக்கு மிட்டாய் இது ஸ்கூலுக்கு போகிறதுல இருந்துமே எல்லாத்துக்கும் ஒன்று போல தான் செஞ்சு கொடுப்பாப்புல. அதே மாதிரி கல்யாண காட்சி செஞ்சாலும் ஒன்று போல தான் செய்வாப்புல. உதகை அருகே தேர்தலை புறக்கணித்த அஜூர் கிராம மக்கள் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் வாக்களித்தனர். அஜூர் கிராமத்தில் 350க்கும் மேற்பட்ட படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இக்கிராமம் வனப்பகுதியில் அமைந்துள்ளதாக கூறி கிராமத்தை காலி செய்ய நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த கிராமத்தைச் சேர்ந்த 818 வாக்காளர்கள் வாக்கு செலுத்தாமல் தேர்தலை புறக்கணித்து எதிர்ப்பை தெரிவித்தனர். தேர்தல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மக்கள் வாக்களித்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் 6 மணிக்கு மேல் வாக்களிக்க வந்த நபருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே நேரம் ஒதுக்கப்பட்ட நிலையில் செந்துறை வாக்குச்சாவடி மையத்தில் கடைசி நேரத்தில் வந்த 3 பெண்கள் வாக்களித்தனர். ஆனால் 6:05 மணிக்கு வந்த ஒருவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் வாக்களிக்க முடியாமல் திரும்பிச் சென்றார். தங்களை மிரட்டி சேர் டேபிள்களை அடித்து சேதப்படுத்தியதாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை டிஎஸ்பி மீது திமுக, அதிமுக, தவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வடநாடு அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியே திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தவேகாவினர் வாக்களிக்க செல்லும் மக்களிடம் வாக்கு கேட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கு வந்த டிஎஸ்பி விக்னேஷ் கட்சியினரை இங்கு இருக்கக்கூடாது என கூறி அங்கு போடப்பட்டிருந்த சேர் டேபிள்களை அடித்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அனைத்து கட்சி தொண்டர்களும் டிஎஸ்பியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாரமங்கலம் அருகே வாக்குச்சாவடியில் திமுக தொண்டர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்திக்காட்டனூர் வாக்குச்சாவடியில் தேர்தல் பணியில் இருந்த திமுக தொண்டர் மாரியப்பன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்த தகவல் அறிந்த தேமுதிக வேட்பாளர் மோகன்ராஜ் உயிரிழந்த திமுக தொண்டர் மாரியப்பனுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்.
கரூர் தொகுதியில் வாக்குச்சாவடி மையம் ஒன்றில் எந்திரம் பழுது காரணமாக 1 மணி நேரம் வாக்குப்பதிவு தடைபட்டதால் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 157வது வாக்குச்சாவடியில் விவிபேட் எந்திரம் பழுது காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேல் வாக்குப்பதிவு தடை செய்யப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேல் தாமதம் ஏற்பட்டதால் வரிசையில் காத்துக் கொண்டிருந்த வாக்காளர்கள் குறுகலான இடத்தில் ஃபேன் வசதி, தண்ணீர் வசதி கூட இல்லாததால் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட வத்தலகுண்டு அருகே கம்பூதிநாயக்கன்பட்டியில் வாக்குச்சாவடி மையம் இடமாற்றம் செய்யப்பட்டதால் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். தெருக்களில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தி புறக்கணித்தனர். சுமார் 450 வாக்காளர்கள் உள்ள இக்கிராமத்தின் வழக்கமாக வாக்கு செலுத்தும் மையத்தை மீறி கீழ அச்சன்பட்டியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கம்பூதிநாயக்கன்பட்டியிலேயே வாக்குச்சாவடி அமைக்க வேண்டும் என கூறி சுமார் 450 வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர்.